இந்த எபிசோடோட முடிவுக்கு வந்துட்டோம். கொலேசியர் 4:2 தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் எப்படி நம்ம ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலை செய்யும் போதும், எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் நம்ம ஒரு சின்னதா ஒரு ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை, இந்த ஒரு வேலையை உங்களுடைய நாம மகிமைக்காக தான் நான் செய்யறேன். நீங்க எதனா ஒரு வேலை செய்வீங்க, இல்லைன்னா ஒரு பிசினஸ் செய்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனையோ டெசிஷன் எடுக்க வேண்டிய, எத்தனையோ முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கும் போதும், ஒரு சின்ன சின்ன வேலையை துவங்கும் போதும் சின்னதா ஒரு ஜெபம் பண்ணிட்டு அந்த வேலையை துவங்கணும். அப்போ அது கர்த்தர் அதை உங்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அதை நல்லா ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா உங்களுக்கு அதை முடித்து கொடுப்பாரு. ஸோ அப்படி நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எந்த வேலை செய்தாலும், நீங்க சமைக்கும் போது அந்த மாதிரி நம்ம என்ன வேலை செஞ்சாலுமே நம்ம மனசுக்குள்ள நம்ம கர்த்தரை துதிச்சுக்கிட்டு நம்ம சின்ன சின்ன ஜபங்கள் சொல்லிக்கிட்டு, ஏன்னா ஜபம் அப்படின்றது என்ன, நம்ம நம்ம தேவனிடத்துல நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது தான். நம்ம நிறைய பேர் ஜபம்னாலே இப்படிதான் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் எழுதி வச்சு இதை மாதிரிதான் ஜபிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக உட்கார்ந்தது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்துதான் ஜபிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டார்டிங்ல சிஸ்டர் சொன்ன மாதிரி, சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்க ஜெபம் பண்றீங்களா, நீங்க எப்போ ஜெபம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் எப்பவுமே போகும்போது, பைக்ல போகும்போது, குளிக்கும் போது அந்த மாதிரி நான் பேசிட்டே இருப்பேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நீங்க பேசிட்டே இருக்கணும். அதுதான் ஜெபம். கர்த்தர்கிட்ட பிரேயர்னாலே நம்ம கர்த்தருக்கும் நம்மளுக்கும் உண்டான கம்யூனிகேஷன். பேசிக்கிட்டே இருப்பேன். நிறைய வாட்டி உண்டான கம்யூனிகேஷன் அப்படின்னும் போது நம்ம பேசுவோம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னா அவங்க நம்ம கிட்ட திருப்பி பேசுவாங்க இல்லையா? நீங்க இப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது, பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில டைம்ல கர்த்தர் நம்ம கிட்ட பேசுவாரு. என்கிட்ட நிறைய வாட்டி பேசியிருக்காரு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு வாட்டி பைக்ல போகும்போது திடீர்னு யாரோ, அதாவது உள்ளுக்குள்ள ஒருத்தர் பேசுனாங்க. அதாவது ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி திடீர்னு ஹெல்மெட் முன்னாடி பைக்ல வச்சிருக்கேன், ஹெல்மெட் எடுத்து போடு அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் டக்குன்னு என்ன பண்ணேன், பைக்கை நிறுத்திட்டு ஹெல்மெட் எடுத்து போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கேன். ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய கல் டங்குன்னு இங்க அடிக்குது. அப்போ நான் அந்த ஹெல்மெட் போடாம இருந்திருந்தேன்னா இந்த இடத்துல அடிச்சிருக்கோம் அந்த கல். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கர்த்தர் நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் உங்ககிட்ட திருப்பி பேசுவாரு. ஸோ அதுதான் ஜெபம்.